ஹாய் கைஸ், டெய்லியும் காலையிலையும் நைட்டும் டிஃபன் செய்கிறதோட செஞ்சிடலாங்க. ஆனால் அதை தொட்டுக்கிறது குழம்பு வைக்கிறது தான் பெரிய பாடு. டெய்லியுமே சட்னி அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கே மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். குட்டீஸு அவங்களாம் எப்படி வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுனா ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நாம் சப்பாத்தி, அப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி, அதுவும் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி எப்படின்னு பார்க்கலாங்களா. இதுக்கு நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கங்க. இதை டக்குன்னு குக்கரில் செஞ்சிடலாம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமேலும் உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. இதுக்கு அரைப்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், பொட்டுக்கடலை வேணாலும் போட்டுக்கங்க. அதை நல்லா நைஸாக அரைச்சி அதையும் ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடங்குறதுக்குள்ளேயே நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் விசிலும் அடங்கிருச்சு. இங்கே சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக உங்களுக்கு மல்லி இலை இருந்தால் மல்லி இலை, கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு கிரேவியும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாங்களா.